வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஆனியன் பக்கோடா வீட்டில் எப்படி செய்யலாம்னா பார்க்க போகிறோம். இது ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடையில் சாப்பிட்ற மாதிரியே எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கூட கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கருவேப்பிலை பசங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க தான் நான் எப்போவுமே அரைச்சி ஆட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பல்லரி வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கத்தில் அரிஞ்சு இந்த மாதிரி நம்ம உதிரியாக கிடைக்குன்னா கொஞ்சம் அழுத்தி பசைஞ்சிக்கிட்டால் நமக்கு தனித்தனியாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி ஆனியனில் நமக்கு லைட்டாக தண்ணியாகவே தான் இருக்கும். அதை வச்சே நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை அதெல்லாமே நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் வந்துட்டு கடலை மாவு, கரம் மசாலா, சில்லி பவுடரு, கொஞ்சமாக அரிசி மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருந்தேன். இதோட நல்லா நம்ம தண்ணியே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. அந்த வெங்காயத்தில் இருந்த தண்ணி தான் வந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணாது. இப்போது நமக்கு இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இருந்தால் போதும். பக்கோடாக்கு நம்ம கரெக்டான பதம் இது. நான் ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றி கரெக்டான சூடில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம அந்த பக்கோடாவை போட்டு எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லாவே மொறுமொறுன்னு வரத்துக்காக வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் காய்ச்சின எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கடை பக்கோடாவில் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், நமக்கு ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த பக்கோடா மாவையும் நம்ம ஃபுல்லாமே பொரிச்சு எடுத்து இந்த பிளேட்டில் வைக்க போகிறோம். இது வந்து ரசத்துக்கு நல்லாயிருக்கும், தண்ணி சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், கர்ட் ரைஸு, லெமன் ரைஸு எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் ஒன்றும் பெருசாக போடல, நீங்களே பார்த்தீங்களே. எல்லாமே சிம்பிள் பொருளை வச்சு தான் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என் பையன் வந்து ரெடியாக வந்துட்டான் சாப்பிட்றதுக்கு. அவனுக்கு ஒரு குட்டி சேர் இருக்குது. அந்த ஸ்டூல் போட்டு ஏறி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவான். எப்போவுமே அவனுக்கு எட்டாது அந்த மேடை. இந்த மாதிரி சேரோ ஸ்டூலோ போட்டு தான் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருப்பான். ரிவ்யூவுமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, வாவுன்னு எனக்கு சொல்லியிருந்தான். செஞ்ச உடனே எனக்கு என் பையன் சொல்கிற ரிவ்யூவிலே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். நான் இன்றைக்கி வீட்டிலே ரெடி பண்ண தயிர் வச்சு தான் தயிர் சாதம், மசாலா தயிர் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். தயிர் மட்டும் தான் இன்னும் அந்த சாதத்தில் ஆட் பண்ணலை. சாப்பிடும்போது ஆட் பண்ணால் கொஞ்சம் க்ரீமியாக நல்லாயிருக்குமேன்ட்டு அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.